ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ருக்ஷி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளான சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடாமல் ஒரு பிகினர்ஸ் எப்படி சிக்கன் குழம்பு செய்யலாம் அப்படிங்கிற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ரெசிபி எங்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, வேறு யாரும் இல்லைங்க, என்னோடய ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. அவங்க பேர் சௌமியா. சரி, அவங்களுக்காக இந்த ரெசிபி போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். என்ன கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, சாரி சௌமி. சரி வாங்க, நம்ம டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். நான் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி நீட்டு வாக்கில் வெட்டியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கடாயை வச்சுப்போம். கடாயை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையான எண்ணெயோ அதை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து முடித்ததுக்கப்புறமா நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டை மசாலா நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு முடித்ததுக்கப்புறமேட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு நல்லா போகணும். நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. நான் 6 பேருக்கு செய்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாரி எடுத்துக்கோங்க. நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கன் கூட நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா பிரட்டிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இதில் நல்லா கோட்டானதுக்கப்புறமா இது கூட நான் கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த தயிர் கூட எல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறதுனால சிக்கன் குழம்பு நான் 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணினதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறமா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. அப்படி ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போவே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நான் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போது குழம்பு நல்லாவே இதாகிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறதுனால நான் தண்ணியாக வச்சுருக்கேன். இதே நீங்கள் 1 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கெட்டியாகிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.